அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான புதிய நோட்டிஃபிகேஷன், அதாவது ரேஷன் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு 3400 வேகன்சி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவை மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ இப்போ தான் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எல்லாருக்குமே கொடுத்து எல்லாருமே போய் வேலையில ஜாயின் பண்ணி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ மீண்டும் இந்த 2025 ஆண்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியலாக இந்த வேலைவாய்ப்பான டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வேகன்சியுமே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக இந்த தடவை வந்து 3400 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க மக்களே. ஸோ இந்த 3400 வேகன்சியுமே ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேகன்சி கிடைக்க போகுது, ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எந்தெந்த மாவட்டத்தை நம்ம சூஸ் பண்ணி விண்ணப்பிக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து கொடுத்துருக்குறாங்க அஃபிஷியலாக, ஸோ அதை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நிரந்தரமான ஒரு அரசு வேலையா, இல்லை பகுதி நேர வேலையா, இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப் இருக்குமோ, அதை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்னன்றதை தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஷன் வேலையில் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும், என்னென்ன போஸ்டிங்கே வந்திருக்குது அப்படின்ற சந்தேகமாக இருக்கும். விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் இந்த போஸ்டிங்காக தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்காக தான் நம்ம வந்து விண்ணப்பிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ விண்ணப்பிச்சதுக்கப்புறம் எத்தனை நாளையில் நமக்கு இந்த வேலை கிடைக்கும், ஈஸியாக இந்த வேலைகள்லாம் கிடைச்சது, நம்ம ஈஸியாக வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும், ஸோ அதற்கான ப்ரொசீஜர் என்னென்ன, இது எல்லா தகவலுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன், கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் ஆகும், ஈஸியாகவும் துல்லியமாகவுமே நமது சேனலில் ரெகுலராக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து எப்போ ஒரு அரசு வேலை வருது, எப்போ வந்து அது வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க டேட்டு, ஸோ அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து இன்னமும் அரசு வேலைக்கு போகாமலே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோவை யாராவது ஷேர் பண்ணிங்கன்னா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா அரசு வேலையுமே வரும். அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் ஓகேங்களா, விவசாய கடன், ஸோ அதே மாதிரி வந்து நகைக்கடன், கல்வி கடன், வீட்டுக்கடன், இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்கீம்ஸு, மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸ் வீடியோஸுமே ரெகுலராக நம்ம சேனல் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ ஆர்கனைசேஷன் நேம், இந்த வேலை வாய்ப்பானது நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க அஃபிஷியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் வரியாக நமக்கு வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான ஒரு ஜாப் வேலை வாய்ப்பு தாங்க. ஸோ அது வந்து பார்ட் டைமோ இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்போ இல்லை இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 3400 வேகன்சி அஃபிஷியலாக நமக்கு கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த வேகன்சிக்காக தான் நம்ம வந்து விண்ணப்பிக்க போகிறோம். என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் ஓகேங்களா, சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர், இந்த 2 போஸ்டிங்காக தான் நம்ம வந்து விண்ணப்பிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் எனிவேர் இன் தமிழ்நாடு, தமிழ்நாடுக்குள்ள அதாவது 38 மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமையும் வழங்க போவதாக தகவல் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, 12வது மார்க் ஷீட்டு, அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட இருக்கக்கூடிய
வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு. ஸோ அதுக்கு அடுத்ததா இருக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதார் ஆதார் நம்பர் அவசியம். அதேமாரி மொபைல் நம்பர் அவசியம். ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது போஸ்ட்டோட நேம். என்னென்ன போஸ்டிங் நமக்கு வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர். இந்த 2 விதமான போஸ்டிங்க்கு தான் நம்ம வந்து விண்ணப்பிக்க போறோம். சரிங்களா? ஸோ இதுல எந்த போஸ்டிங்க நம்ம விண்ணப்பிச்சா ஈஸியா நமக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்றது நெறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்கும் இல்லையா? ஸோ இதுல பொறுத்தவரைக்கும் இந்த ரேஷன் வேலைய பொறுத்தவரைக்கும் விண்ணப்பிக்கிறீங்க இல்லையா? விண்ணப்பிக்கிற அனைவருமே நேர்காணலுக்கு அதாவது இன்டர்வியூஸ்க்கு வந்து கூப்பிடுவாங்க. இன்டர்வியூஸ்க்கு கூப்ட்டு அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்வியூ கேட்பாங்க. அதாவது இந்த ரேஷன் வேலைன்னா என்ன? சேல்ஸ்மேன்னா யாரு? பேக்கர்னா யாரு? அதே மாரி இந்த ரேஷன் கடையில என்னென்ன பொருட்கள்லாம் போடுறாங்க? என்னென்ன விலையில போடுறாங்க? சரி கூட்டுறவுத்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறையோட ஸ்டார்ட் அது இந்த கூட்டுறவுத்துறை வந்து தொடங்கப்பட்ட நோக்கம் என்ன? இந்த மாரி இதர் சம்மந்தமா நெறைய இன்டர்வியூ கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும், நேர்காணலுக்கு இன்டர்வியூக்கு 50 மார்க்கும், உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு 50 மார்க்கு. ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா? அந்த டாக்குமெண்ட் ஓகேங்களா? வருமானச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, 10ஆம் மார்க் ஷீட்டு, 12வது மார்க் ஷீட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, என்எஸ்எஸ் சர்டி என்சிசி சர்டிஃபிகேட்ஸு இந்த மாரி இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்குமே 50 மார்க் ஓகேங்களா? இந்த 100க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா, கிடைக்காதான்றதையும் அதுல வந்து டிசைட் ஆகும். சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டாக்குமெண்ட்லாம் ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும். ஸோ ரொம்ப அவசியங்க. சேல்ஸ்மேன், பேக்கர் 2த்துல எந்த போஸ்டிங் நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, எனக்கு ஒரு கண்டிப்பா ஒரு அரசு வேலை கிடைச்சே ஆகணும் அப்படின்றவங்க, கண்டிப்பா நீங்க பேக்கர் போஸ்டிங்க சூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா நான் வந்து அதிகமான மார்க் எடுத்திருக்கிறேன், இன்டர்வியூ நல்லா பண்ணிடுவேன் அப்படின்றவங்க, ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் போஸ்டிங்க விண்ணப்பிக்கலாம். அப்ப நான் வந்து அறிவு குறைவானவனா? அப்ப வந்து என்ன வந்து பேக்கர்ஸ்க்கு அப்ளை பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா, இதுல இருக்கிற விஷயமே வேறங்க. ஏன்னா, இந்த ரேஷன் வேலைய பொறுத்தவரைக்கும் காம்படிஷன்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3400 வேக்கன்சி தான் குடுத்துருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 5,00,000 பேர், 6,00,000 பேருக்கு மேல விண்ணப்பிப்பாங்க. ஸோ விண்ணப்பிக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த 6,00,000 பேர்லயும் நம்ம இந்த 3400 பேருக்குள்ள வர்றதுன்றது அதிகப்படியான வாய்ப்பு குறைவு. அதனால நீங்க சூஸ் பண்றது கம்மியான சின்ன போஸ்டிங்க சூஸ் பண்ணீங்கன்னா, அதுல காம்படிஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முன்னாடி வந்துடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதுனால தான் நெறைய பேர் வந்து அரசு வேலைக்கு போறாங்க. நம்ம சேனலோட வீடியோவ பார்த்து. சரிங்களா? இதோட ரீசன் இதுதான். ஸோ நம்ம சொல்றத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு அரசு வேலைய ஜாயின் பண்ணிடலாம். சரிங்களா? சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கு டோட்டலா நமக்கு 3400 வேக்கன்சி அஃபிஷியலா குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா? இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதுக்கு மேல நீங்க வந்து 12த் டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே ஓகே தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணுங்க. ஸோ ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, அ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி நோ ஏஜ் லிமிட் ஓகேங்களா? நீங்க 60 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாங்க. அதுல உங்களுக்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. ஜென்ரலா நீங்க 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா இதற்கான சம்பளம். பெர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8,600ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இதற்கு பெர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். இது சேல்ஸ்மேனுக்கு. பேக்கருக்கு வந்து 7,800ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 26,000 வரைக்கும் இதற்கான பெர் மந்த் சேலரி வந்து கிடைக்குங்க. ஸோ அடுத்ததா செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் தாங்க. ஏன்னா வந்து இன்டர்வியூ ஃபர்ஸ்ட்ல அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல நீங்க செலக்ட் ஆகணும். அதுல நீங்க அதிகமான மார்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ல கரெக்ட்டா மார்க் இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க் பேஸ் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பர்சனலா இன்டர்வியூ பண்ணி, அதுல எடுக்கிற மார்க்க வச்சு தான் உங்களுக்கு ஜாப் வந்து வழங்குவாங்க. சரிங்களா? ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்போ வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட்டிங் டேட் என்ன, எண்ட் டேட்ன்னு சொல்லிட்டு கேட்கிறீங்க இல்லையா? ஸோ செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஓகேங்களா? செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னே இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாதவங்க எல்லாமே. ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ. வெல்கம்.